Good morning students. நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பர்ல நம்ம 60 மார்க் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்கறோம். ட்ரிகோனோமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். நமக்கு ஒண்ணே ஒன்று ட்ரிகோனோமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன்ல x க்கு பதிலா 3 sin θ போடுறதுங்கிற ஒரு க்ளூ மட்டும் தெரிஞ்சா போதும். x க்கு பதிலா 3 sin θ dx கண்டுபிடிக்கிறோம். dx என்னது 3 sin θ வை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos θ dθ. சோ இது நம்ம இந்த இன்டகிரேஷன் சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன வரும்? Integral root of வந்து numerator மட்டும்தான் இருக்கு. numeratorல என்ன இருக்கு? 9 minus x square. x ஓட வேல்யூ இது 3 sin θ the whole square divided by x square. 3 sin θ the whole square dx என்னது 3 cos θ. சோ இத வந்து நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இது இன்டகிரேஷன் டைம் கிடைக்கும். x க்கு பதிலா நம்ம என்ன போட்டுறோம்? 3 sin θ. அது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். x க்கு பதிலா 3 sin θ which is equal to integral root of 9 minus 3 square 9 sin square θ divided by 3 square na 9 sin square θ 3 cos θ dθ. So which is equal to இப்போ என்ன செய்ய போறோம்? ரூட்டுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு? 9 இருக்கு. 9 காமனா வெளிய எடுத்துறோம். 9 காமனா எடுத்தா 1 minus sin square θ divided by 9 sin square θ 3 cos θ dθ which is equal to ரூட்டுக்குள்ள 9 இருக்கு. அத எடுத்தா என்ன வரும்? root 9 3 1 minus sin square θ என்னது? cos square θ ரூட் இருக்கு by 9 sin square θ 3 cos θ dθ which is equal to 3 3s are 9. இது மொத்தமா கேன்சல் ஆயிடுச்சு. cos இது கேன்சல் ஆயிடுச்சு. cos θ into cos θ cos square θ by sin square θ dθ. So நமக்கு தெரியும் cos square θ by sin square θ என்னது? cos square θ dθ. So டைரக்ட்டா cos square θ க்கு நம்ம ஃபார்முலா இல்ல. So அதுக்கு பதிலா என்ன போடுறோம்? cos square θ க்கு பதிலா நம்ம என்ன போடுறோம்? cosecant square θ minus 1. cos square θ க்கு இன்டகிரேஷன்ல ஃபார்முலா இல்ல. So instead of cos square θ cosecant square θ plus 1. நமக்கு நல்லா தெரியும் 1 plus cos square θ is equal to cosecant square θ. So what is cos square θ? cosecant square θ minus 1. So இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? நமக்கு தெரியும் differentiation of cos θ is minus cosecant square θ. இங்க யார் இன்டகிரேஷன் இருக்கா? இன்டகிரேஷன் இருக்கும்போது என்ன வரும்? cosecant square θ வை இன்டகிரேட் பண்ணா minus cos θ minus இது வந்து இருக்கு integral d θ. So இது நம்ம கண்டுபிடிச்சா. So நமக்கு வந்து x is equal to 3 sin θ கொடுத்திருக்கு. cos θ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்றோம்? sin θ is equal to x by 3. So நம்ம வந்து ஒரு right angle triangle எடுத்துக்கிறோம். Suppose we are taking a right angled triangle. So இதுல வந்து நம்ம வந்து sin θ வந்து x by 3. இது hypotenuse, இது opposite, இது adjacent x by 3. x sin θ வந்து என்னது? opposite by hypotenuse. opposite வந்து x, hypotenuse வந்து 3. நாம இந்த adjacent side கண்டுபிடிக்கணும். adjacent side கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? sum of opposite side is equal to sum of other two sides. x square plus a square எடுத்தா a square equal to 9 minus x square. a is equal to root of 9 minus x square. adjacent side ஓட வேல்யூ வந்து root of 9 minus x square. so இதுல இருந்து cos θ கண்டுபிடிக்கிறோம். cos θ ஓட ஃபார்முலா என்னது? cos θ is equal to adjacent side by divided by cos θ க்கு என்னது? adjacent side divided by tan θ தெரிஞ்சா தெரிஞ்சிடும். what is sin θ வந்து opposite by hypotenuse னு போட்டோம். அப்ப cos θ வந்து என்னது? adjacent by hypotenuse. இதுல இருந்து tan θ என்னது? opposite by adjacent. அப்ப cos θ adjacent by opposite. what is adjacent here? root of 9 minus x square divided by opposite வந்து x minus θ கண்டுபிடிக்கிறோம். what is θ? sin θ வந்து நமக்கு என்னது? x by 3. அப்ப அதுல இருந்து θ ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? θ is equal to sin θ வந்து நம்ம என்ன போட்டுருக்கோம்? we have put sin θ is equal to sin inverse of x by 3 னு போடலாம்.
theta is equal to என்ன பண்ணலாம் sin theta is equal to நம்ம என்ன போட்டுருக்கோம் x/3 from that theta ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் sin theta is equal to x/3 அப்ப theta ஓட வேல்யூ இது sin inverse of theta ஓட வேல்யூ sin inverse of x/3 அப்ப it is equal to plus constants. Thank you students. If you like this video, share. Thank you.